தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். உலகப் பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளில் வள்ளுவர் இறைவாழ்த்துக்கு அடுத்தபடியாக வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தை தான் வைத்தார். அந்த அளவிற்கு நீரின் தேவையையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததால் தான் அதை இரண்டாவது அதிகாரமாக வைத்தார். ஆகவே நீரின்றி அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, விசும்பின் துளிவீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்னும் வள்ளுவரின் முத்தான குறட்பாக்களை உங்கள் முன் வைத்து இப்பொழுது நான் தொடங்குகிறேன். மார்ச் 22ஆம் நாள் உலக தண்ணீர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் தண்ணீர் பற்றிய சமீப காலமாக வரக்கூடிய தகவல்கள் நம்மை மிகவும் அச்சுறுத்துகின்றன. தண்ணீருக்காக போர் மூலம் அபாயம் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் அவையின் முன்னாள் பொதுச் செயலாளர் கேஃபி அன்னான் அவர்கள் 2001ஆம் ஆண்டிலேயே கூறியுள்ளார். மூன்றாவது உலகப் போர் ஒன்று வருமாயின் நிச்சயமாக அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்று கவிப்பேரரசு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். மத்திய நீர்வள அமைச்சகத்தால் வெளியிடப்படும் தகவல்களின்படி ஒரு ஆண்டில் பயன்பாட்டுக்கு கிடைக்கும் நீரின் அளவு 1123 BCM, அதாவது பில்லியன் கியூபிக் மீட்டர் ஆகும். ஆனால் அதிகரித்து வரும் மக்கள் தொகையாலும் விவசாயம் மற்றும் தொழில்துறைகளின் அதிவேக வளர்ச்சியாலும் தண்ணீரின் தேவை பன்மடங்கு தற்போது உயர்ந்துள்ளது. தண்ணீர் ஒரு விலையில்லா பொருள் என்ற கருத்து நம் நாட்டில் நிலவி வருகிறது. இதனால் நீர் பயன்பாட்டு திறன், அதாவது வாட்டர் யூசிங் எஃபிஷியன்சி என்பது மிகவும் குறைவாகவே உள்ளது. பூமியில் 70% பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. இதில் 3% மட்டுமே உயிரினங்கள் குடிப்பதற்கு உதவக்கூடிய நன்னீராக காணப்படுகிறது. இதில் 2 பங்கு அளவு தண்ணீர் உறைந்த பனிப்பாறைகளில் அல்லது மனித பயன்பாட்டுக்கு கிடைக்காத இடங்களில் தேங்கி நிற்கிறது. நீர் பற்றாக்குறை என்பது ஒரு உலகளாவிய பிரச்சனையாகும். ஆறுகளில் மணல் அள்ளுவது, மலைகளை உடைப்பது, காடுகளை அழிப்பது போன்ற மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்பு நடவடிக்கைகள் காரணமாக ஆறுகள், ஏரிகள் மற்றும் அனைத்து நீர்நிலைகளும் வறண்டு போகக்கூடிய நிலையில் உள்ளன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்திய ஜெர்மன் கூட்டு முயற்சியில் வளிமண்டல ஈரப்பதத்திலிருந்து தூய்மையான குடிநீரை பிரித்தெடுக்கும் அட்மாஸ்வாக்ஸ் எனும் நவீன தொழில்நுட்ப திட்டம் ஆரோவில்லில் மார்ச் மாதம் 7ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது. காற்றில் இருந்து ஒரு நாளைக்கு 500 லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யலாம் என்று அறியப்படுகிறது. ஜெர்மனியின் பொறியியல் துல்லியத்தையும் இந்தியாவின் நிலையான எதிர்கால பார்வையையும் ஒன்றிணைக்கும் இத்திட்டத்தை ஆரோவில் பார்வையாளர் மையத்தில், அதாவது விசிட்டர் சென்டரில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளரும் குஜராத் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளருமான டாக்டர் எஸ் ஜெயந்தி ரவி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க விழா இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்த அறிவிப்புகளுடன் ஒத்துப்போவது மிகவும் முக்கியமாக குறிப்பிடத்தக்க செய்தியாகும். முழுக்க சூரிய சக்தியில் இயங்கும் இந்த இயந்திரம் நீர் பாதுகாப்பிற்கான 3 தீர்வுகளை வழங்குகிறது. சுற்றுப்புற காற்றில் இருக்கும் ஈரப்பதத்திலிருந்து ஒரு நாளைக்கு 500 லிட்டர் வரை அதி தூய்மையான குடிநீரை இது பிரித்தெடுக்கிறது. உள்ளூர் நிலத்தடி நீரை 1 மணி நேரத்திற்கு 250 லிட்டர் வீதம் சுத்திகரித்து வழங்கும் திறன் கொண்டது. இது 13 கிலோவாட் சூரிய மின் தகடுகள் மற்றும் பேட்டரி சேமிப்பு வசதியுடன் இருப்பதனால் மின்சார கட்டமைப்பை கிரிட் சாராமல் 24/7 தொடர்ந்து இயங்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இது பிரதமரின் சுயசார்பு இந்தியா, ஆத்மா நிர்பார் பாரத்
மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட இந்தியா என்ற கனவுக்கு இந்த திட்டம் ஒரு வாழும் உதாரணமாக திகழ்கிறது. சர்வதேச ஒத்துழைப்பின் நன்மைகள் உள்ளூர் கிராமங்களையும் தமிழக விவசாயிகளையும் சென்றடைவதை இத்திட்டம் உறுதி செய்கிறது. இயற்கை நீர் சுழற்சிகளை மீட்டெடுக்க அர்ப்பணிக்கப்பட்ட 11 நாடுகளின் முன்முயற்சியாக குளோபல் வாட்டர் கப் என்ற திட்டத்திற்கு இது நிதி வழங்குகிறது. ஆரோவில்லில் அமைய உள்ள ஐஐடி நிலைத்தன்மை வளாகம் மற்றும் ஜூலை மாதம் இவ்வருடம் 2026 நடைபெற உள்ள ஸ்டார்ட் அப் பீச் ஃபெஸ்டிவல் ஆகியவற்றின் மூலம் ஆரோவில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த மாற்றத்திற்கான மையமாக உருவெடுத்துள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். ஜொனாதன் பாப், சாமுவேல் புர்காட், பெர்டி குப்கா மற்றும் ராபர்ட் ஸ்வாபவர் உள்ளிட்ட சர்வதேச தொலைநோக்கு சிந்தனையாளர்களுடன் உள்ளூர் ஒருங்கிணைப்பாளர் செல்வம் என்பவரின் முயற்சியால் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சர்வதேச நட்பு மற்றும் உயர் தொழில்நுட்பம் இரண்டும் ஒன்றிணைந்தால் எத்தகைய புரட்சிகளையும் நம்மால் செய்ய முடியும் என்பதற்கு இந்த அட்மாஸ் பாக்ஸ் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. இந்தியாவின் விக்சித் பாரத் 2047 என்ற இலக்கை நோக்கி அதன் பயணத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக ஆரோவில்லில் சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய இந்த அட்மாஸ் பாக்ஸ் திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ராஜதந்திரத்தின் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இந்த கண்டுபிடிப்பு. அட்மாஸ் பாக்ஸ் என்பது வெறும் இயந்திரம் மட்டும் அல்ல, இது நீர் பற்றாக்குறையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சுதந்திர பிரகடனம் என்பதனை நாம் உணர வேண்டும். இது பிரதமரின் சுயசார்பு மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட இந்தியா என்ற கனவுக்கு ஒரு வாழும் உதாரணமாக திகழ்கிறது. இது ஒட்டுமொத்த உயிரியல் மண்டலத்திற்கும் பயோரீஜன் ஒரு உறுதியான தீர்வை வழங்குகிறது. டாக்டர் ஜெயந்தி எஸ் ரவி ஐஏஎஸ் அவர்கள் தனது எழுச்சியூட்டும் உரையில் இத்திட்டத்தை ஆரோவில் இயக்கத்தின் 2ஆம் வகை வழித்தோன்றல், அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் என்று வர்ணித்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் மனித அறிவும் இணைந்து என்னென்னவோ மாற்றங்கள், உலகம் எங்கு செல்லும் என்று நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.